உங்களுக்கு சின்ன ஓட்டக்காரன் மற்றும் பெரிய ஓட்டக்காரன் என்னும் காவல் தெய்வங்கள் கதையை பற்றி தெரியுமா? மதுரையை பூர்வீகமாக கொண்ட சின்ன ஓட்டக்காரன் மற்றும் பெரிய ஓட்டக்காரன் என்னும் இரண்டு சகோதரர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கொடிமரம் அமைக்கும் பணிக்காக கொடிமரம் வெட்டி கொண்டு வர ராஜபாளையம் என்னும் பகுதியில் உள்ள காட்டுப்பகுதிக்கு வருகின்றனர். அங்கு கொடிமரம் செய்ய தேவையான அந்த மரத்தை வெட்டும்போது அந்த மரத்தில் இருந்து ரத்தம் வெளிப்படுகிறது. அதை பார்த்து இருவரும் அதிர்ச்சி அடைய, அப்போது அங்கு அந்த பகுதியின் காவல் தெய்வமான நீர்காத்த ஐயனார் திடீரென தோன்றுகிறார். நீங்கள் வந்த வேளை என்னவென்று நான் அறிவேன். மீனாட்சி அம்மனுக்கு கோவில் கொடிமரம் அமைக்க உங்களுக்கு என் எல்லை பகுதியில் உள்ள மரம் வேண்டுமென்றால் நீங்கள் கொண்டு செல்லலாம். ஆனால் கொடிமரம் அமைத்து முடித்த பின்னர் நீங்கள் இருவரும் என் கோவிலுக்கு காவலாக இங்கேயே இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அவர்களும் சம்மதித்து வாக்கு கொடுத்து மரத்தை வெட்டி கொண்டு செல்கின்றனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கொடிமரம் பணி சிறப்பாக முடிகிறது. ஆனால் அந்த இருவரும் கொடுத்த வாக்கினை மறந்து மீண்டும் அங்கு செல்லவில்லை. திடீரென மதுரையில் ஒரு கொடிய நோய் தாக்கி மக்கள் அனைவரும் மிகவும் அவதிப்படுகின்றனர். மதுரையின் மன்னன் கனவில் வெள்ளை குதிரையில் ஐயனார் நடந்ததை கூற, மன்னர் தன் கனவை பற்றி தெரிவிக்க சின்ன ஓட்டக்காரனும் பெரிய ஓட்டக்காரனும், ஆம் மன்னா, நாங்கள் இங்கு கொடிமரம் அமைத்து கொடுத்த பின்பு அங்கு சென்று காவலுக்கு இருக்கிறோம் என்று வாக்கு கொடுத்தோம். ஆனால் கொடுத்த வாக்கை மறந்து நாங்கள் செல்லாததே மக்களின் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்று கூறி, மக்களின் நலனுக்காக நாங்கள் செல்கிறோம் என்று கூறி ராஜபாளையம் வந்து இன்று வரை நீர்காத்த ஐயனாருக்கும் அவரின் எல்லைப் பகுதிக்கும் காவலாக காவல் தெய்வங்களாக இருக்கிறார்கள். மதுரையில் மக்கள் நோயின் தாக்கத்திலிருந்து மீண்டு மறுபடியும் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தனர். இந்த நீர்காத்த ஐயனார் கோவில் மதுரையிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையத்தின் வனப்பகுதியில் அமைந்திருக்கிறது. சுற்றுலா தலமாகவும் இருக்கிறது. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு துறை மைட்ஸ் தாட்ஸ் யூடியூப் சேனல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து மேலும் வீடியோக்களுக்கு பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.